குவியம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக சிவனே சித்தம் காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். தமிழின் படைப்பகத்தினுடைய தயாரிப்பிலையும் சி.வி. லக்ஸ் அவர்களுடைய வரிகள் மற்றும் சொல்லிசையிலையும் அர்ஜுன் சண்முகலிங்கம் அவர்களுடைய ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பிலையும் ஜெனிஷியா மற்றும் கர்ணியா இவர்களுடைய பாடலையும் உருவாகி இருக்கிறது தான் இந்த சிவனே சித்தம் காணொளி பாடல். இந்த காணொளி பாடல் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல ஒரு இறந்த உடலுக்கு முன்னில ஒரு ருத்ர தாண்டவத்தை ஆடிய ஒரு இறுதி நிலையில நிற்கும் சிவனுடைய காட்சிகளோட ஆரம்பிக்கின்ற இந்த காட்சிகள் ஒரு இறந்த உடலின் தகனத்தின் முன்பாக சிவன் ஆடும் ருத்ர தாண்டவம் மற்றும் முனிவர்களும் பக்தர்களும் சிவனுக்காக சமர்ப்பிக்கின்ற தங்களுடைய இசை அர்ப்பணம் இவ்வாறாக இது நகர்ந்து செல்லுது. மற்றும் இந்த காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்திலேயே சிவன் ஒரு நெருப்புக்கு நடுவில் நின்று ஆடுற மாதிரி காட்டப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளினுடைய விதம் மற்றும் பல சிவலிங்கங்களுக்கு மத்தியில ஒரு பெண் நின்று தன்னுடைய ஆடலை சிவனுக்காக சமர்ப்பிக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கலாம். அதே மாதிரி ரெப்போஷன்ஸ் வார இடத்துல எடுக்கப்பட்ட காட்சிகள், அதுலயுமே குறிப்பாக அந்த உடுக்கை அடிக்கும் போது எடுக்கப்பட்ட அந்த காட்சி அமைப்புகளாக இருக்கலாம். இது அனைத்துமே மெய் சிலிர்க்க வைக்கிற விதத்துல எடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் இந்த பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரி விறுவிறுப்பு தன்மையோட ஆரம்பிக்கின்ற இசையமைப்பு இடையிடையே வந்து போகின்ற சில மெல்லிசை பாடல்களுக்கு மத்தியில ரெப்போஷன்ஸ் ஆட் பண்ணி இருக்கிறது பாடலினுடைய விறுவிறுப்பு தன்மையை மேலும் ஒரு படி அதிகரித்து செல்லுது. அதுலயுமே குறிப்பாக சொல்ல போனா சிவதாண்டவம் என்று ஆரம்பிக்கிற அந்த லிரிக்ஸ் வார ஒரு மெல்லிசை மட்டை தொடர்ந்து வார அந்த ஹரஹர சிவசிவ என்ற அந்த போர்ஷன் அவ்வளவு அழகாக அவ்வளவு மெய் சிலிர்க்கிற விதத்துல செதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த பாடலினுடைய பேக்ரவுண்ட்ல கொடுக்கப்படுகின்ற வாத்தியங்கள் குறிப்பாக அந்த உடுக்கை சத்தம் மற்றும் சங்கு சத்தம் போன்றன கூடவே இந்த பாடலுக்கு ஏற்ற அந்த கதைக்களத்தினுடைய விறுவிறுப்பையும் சுவாரஸ்யத்தையும் இன்னும் ஒரு படி அதிகரித்து செல்லுது. அதே மாதிரி வரிகளை எடுத்துக்கொண்டா உடுக்கை சத்தம் கேட்டுட உரு ஏறி உடலும் நடுங்கிட இப்படியான வரிகளா இருக்கலாம். மற்றும் இந்த ரெப்போஷன்ஸ்ல வார அத்தனை வரிகளுமே அப்படியே புல்லரிக்கிற விதத்துல எழுதப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பாடியவர்களுடைய குரல் கூடவே இந்த பாடலுக்கு ஒரு பக்கபலமாக அமைந்திருக்கு. அதாவது சில போர்ஷன்ஸ் அப்படியே மெல்லிசையாக நகர்ந்து செல்றதும் இடைநடுவே போற ரெப்போஷன்ஸ் ஒரு ஆக்ரோஷமான விதத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய இந்த குரல் கூடவே இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பொருத்தமான விதத்துல கச்சிதமாக பொருந்தி இருக்கு. மற்றும் இந்த பாடல்ல பங்கு பெற்றிருக்கிற நடன கலைஞர்களுடைய திறமை கூடவே அவ்வளவு அபாரமாக வெளிப்பட்டிருக்கு. இவ்வாறாக ஒரு சிவதாண்டவத்தை மையப்படுத்தி சிவனுக்குரிய ஒரு சமர்ப்பணமாக உருவாகி இருக்கிற இந்த ஒரு பாடல் வெற்றி அடைகிறதுக்கு ஒட்டுமொத்த பாடல் குழுவினருக்கும் குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைச்சிருங்க.